ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எலக்ட்ரான் ஓஆர்எஸ் இதனுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதை எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது, இதனால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படக்கூடும், இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு, இந்த ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இதனுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். பொதுவாக வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷன், நீர் சத்து இல்லாமல் போகிறது, அதிகப்படியான வெயில் மற்றும் உஷ்ணத்தால் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே உறிஞ்சப்படும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு பிபி ரொம்ப லோ ஆகிட்டு மயக்க நிலைமைக்கு போயிடுவோம், நம்ம எனர்ஜியே இல்லாமல் இருப்போம். அதே மாதிரி ஓவர் லூஸ் மோஷன், அதாவது டைரியா, தொடர்ந்து டாய்லெட் போயிட்டே இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே போயிடும். ஸோ அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ண இந்த ஓஆர்எஸ் கரைசல் பயன்படுது. இந்த ஓஆர்எஸ் கரைசல் நம்மளுடைய பிபியை நார்மல் படுத்தி நம்ம ஆக்டிவாக இருக்க, நம்ம உடம்புல திருப்பியும் ரீஹைட்ரேஷன், தண்ணி லெவலை, வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நீர் சத்தை சரியாக மெயின்டைன் பண்ண பயன்படுது. அடுத்து, இந்த ஓஆர்எஸ் கரைசலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, உப்பு மற்றும் சுத்தமான தண்ணி, இந்த 3 மட்டும்தான் இருக்கணும். இதை செஞ்சிங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளே அதை குடிச்சிடணும். அதே மாதிரி இந்த ஓஆர்எஸ் கரைசல் கூட ஜூஸோ இல்லை வேறு ஏதாவது குளிர்பானத்து கூட, ட்ரிங்க்ஸ் கூட இது கலந்து குடிக்கக்கூடாது. ஸோ அப்படி குடிச்சிங்க அப்படின்னா வேறு ஏதாவது ரியாக்ஷன் இல்லை சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஓஆர்எஸ் கரைசல் 2 வயது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இதனுடைய அளவு என்பது அவங்களுடைய வயசுக்கு ஏற்ப அதனுடைய அளவு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இந்த ஓஆர்எஸ் கரைசல் எடுக்கும்போது உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த ஓஆர்எஸை எடுத்துக்கலாம். ஸோ டீஹைட்ரேஷன், நீர் சத்து இல்லாமல் போகும்போது இந்த ஓஆர்எஸ் கரைசலை எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த ஓஆர்எஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.